அக்கா வணக்கம். இன்னைக்கு இந்த மாதிரி விஜய் வந்து ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. அதை பத்தி என்னக்கா நினைக்கிறீங்க? அவர் என்ன சொல்லிட்டாரு? மருத்துவம் படிப்பு, இன்ஜினியரிங் படிப்புக்கெல்லாம் வந்து அரசாங்கமே ஏத்துக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த ரேஷன் கடைகள்ல வந்து எல்லா பொருளும் வந்து பாக்கெட்ல போட்டு கொடுக்கணும். ஏன்னா ஏமாத்துறாங்க இல்ல. இதெல்லாம் வந்துருச்சு. இதெல்லாம் எப்படிக்கா பாக்குறீங்க? குறிப்பா வந்து இந்த நாம் தமிழர்களோட கொள்கைகள் மாதிரியே இருக்குது. அது பத்தி அதாவது 2016லயே வந்து அண்ணன் வந்து ஆட்சி வரைவு கொடுத்தாரு. அந்த வரைவிலேயே இருக்கும் இது எல்லாமே. எங்களை காப்பி பண்ணி தான் வந்து டிவிக்கே வருதே தவிர, அவங்களோட இதுனால வந்து நமக்கு எந்த பாதிப்புலாம் எதுவுமே இல்ல. குறிப்பா வந்து விஜய் வந்த பிறகு நாம் தமிழர் கட்சியின் வாக்குகள் சரிஞ்சிருச்சு. அப்படி அது வந்து குறிப்பா பயங்கரமான பேரடியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? இப்போ திருச்சியில வந்து மக்கள் மாநாடு பார்த்திருப்பீங்க. 6.5 லட்சத்துக்கு மேல வந்து மக்களை வந்து அந்த மாநாடுல கூட்ட முடியுது. இது வரைக்கும் எந்த கட்சியுமே வந்து காசு கொடுக்காமயே ஒரு ஆட்களை கூட்டினதே இல்ல. விஜய்க்கு கூட இவ்வளவு கூட்டம் கூடல. நாம் தமிழர் கட்சிக்கு வந்து திருச்சி மக்கள் மாநாட்டுல 6.5 லட்சம் பேர் ஒரே மாநாடுல வந்து கூடியிருக்காங்க. அதுல தெரியுது இல்ல நாம் தமிழருக்கு வந்து எவ்வளவு வந்து மிகையா இனி ஓட்டு வரும்ன்றது அந்த கூட்டத்திலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களோட பிரதான எதிரிங்கிறது விஜய் தானே? பிரதான எதிரின்றது வந்து எங்களுக்கு வந்து அண்ணன் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அதிமுக திமுக கூட எங்களுக்கு கூட்டணி இல்ல, பிஜேபி காங்கிரஸ் கூட எங்களுக்கு கூட்டணி இல்ல. இவர் வந்து கொள்கை ரீதியா வந்து எங்களை எதிர்ப்பாரு அப்படின்னா நாங்க அவரை எதிர்க்கிறோம், அவ்வளவுதான். ஆனா கூட்டணிக்கு வருவாரு, விஜய் வருவாரு, என் தம்பி வரப்போறான் அப்படின்னு தான் சொல்லிக்கிறோங்க. ஒருவேளை விஜய் வராததோட கோபத்தின் வெளிப்பாடுதான் வந்து அண்ணன், சாட்டை, இடும்பவன கார்த்திகர் போன்றவர்கள் விஜய் மீது கடுமையான விமர்சனம் வைக்கிறாங்களா? ஆமா, நாங்க ஏத்துக்கிட்ட கொள்கையை அவர் ஏத்துக்குவாரு அப்படின்னு அண்ணன் நினைச்சாரு. எங்க கொள்கைக்கு எதிரானவரா தான் அவர் இருக்கிறாரு. அதனாலதான் அவரை தொடர்ந்து நாங்க விமர்சிக்க வேண்டியதா வருது. அவரை வந்து பாத்தீங்கன்னா பெரியார் வந்து படம் வைத்தாருங்க ஒரு ரீசனா சொல்லிருந்தேன். இதுக்கு முன்னாடி நீங்களும் அதை தான் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்ப நீங்க மாறின மாதிரி அவர் ஒரு வேளை பிற்காலத்துல மாறலாம். ஆனா அதுக்குள்ளே அவரை போட்டு அந்த அளவுக்கு தாக்கணுன்றதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? எதனால அப்படி பண்ணுங்க? இல்லக்கா, அதான் வந்து பெரியார வந்து நீங்க இதுக்கு முன்னாடி வந்து வழிகாட்டியா வச்சிருந்தீங்க இல்லைங்களா? தலைவரா இருக்காட்டி கூட வழிகாட்டியா வச்சிருந்தீங்க. பிற்காலத்துல வந்து பெரியார் சரியில்லைன்னு உங்களுக்கு தோணி இருக்கு, நீங்க வேண்டான்னு விட்டுட்டீங்க இல்லைங்களா? இது பெரியார் வேண்டான்னு. ஆமா, அதே மாதிரிதான் விஜயும் பெரியார கையில எடுத்திருக்காரு. பெரியார கையில எடுத்தாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்க வந்து ஏன் வந்து விஜய் மீது இவ்வளவு விமர்சனம் வைக்கிறீங்க? அவர் வந்து பெரியார வந்து ஏத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஜெயலலிதாவை வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் எம்ஜிஆரை வச்சிருக்கிறாரு. தொடர்ந்து அவர் ஒவ்வொரு கொள்கை தலைவரா ஒவ்வொருத்தரை ஏத்துட்டே வராரு. இவர் தான் அவருக்கு ஒரு நிலைப்பாடு இல்ல. ஆக நீங்க வந்து நம்மளோட பொதுவான எதிரிங்கிறது நாம் தமிழ் கட்சி தொடங்க காலகட்டத்துல இருந்து பாத்தீங்கன்னா திமுக காங்கிரஸா இருக்குது இல்லைங்களா? ஆமா, நிச்சயமா. இப்ப அவங்களோட ஒரு மென்மையான ஒரு போக்கு கடைபிடிக்குதா நாம் தமிழர் கட்சி? இல்ல, இன்னைக்கு நடந்த கூட்டத்துல கூட பாத்திருப்பீங்கல்ல திமுகவை பொழந்தத. ஆனா அதோடய அதிகமா விஜயை தான் விமர்சிக்காங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குது. விஜயோடய அதிகமாக விஜய் விமர்சிக்கீங்க, காரணம்? விஜய் அதான் சொல்றோம்ல, அவர்கிட்ட கொள்கை இல்ல, அவரு பேசுறதுல சரியில்லை. இப்போ எங்களோட கொள்கை அவர் எடுத்துட்டு வராரு. அதனால பொழக்க வேண்டியதா இருக்கு.